பாருங்க, இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோல காமிச்சிருந்தேன். முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்து நம்ம எல்லாம் கழுவிட்டு நல்லா உருவி எல்லாம் பொடி அரைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. முருங்கைக்கீரை இட்லி பொடி, அதுக்கப்புறம் வந்து சூப்பு பொடி, நம்ம கருவேப்பிலை முருங்கைக்கீரை பொடி இதெல்லாம் அரைச்சோம் அப்படின்னு சொன்னோம். எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் அடுத்த பேட்ச் அரைக்கிறதுக்கு பாருங்க, முருங்கைக்கீரை 50 கட்டு அளவுக்கு வந்து இறங்கியிருக்கு. பாருங்க, இது எவ்வளோ நல்லா தெளிவா இருக்குன்னு பாருங்க. அதான் வெய்ய காலத்துல முருங்கைக்கீரையே கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு வந்து நம்ம ரெகுலரா வாங்கிட்டு இருக்கிறதுனால மருந்தெல்லாம் எதுவுமே தெளிக்காம நமக்கு வந்து இந்த மாதிரி முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. இதை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து எல்லாம் பாருங்க, எல்லாம் உருவி எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். இதை வந்து நல்லா நிழல்லையே காய வச்சு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப தரமா இருக்கும். வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நல்லா முடியும் நல்லா வளரும். முடியும் கொட்டாது. கண் பார்வையும் நல்லா தெரியும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் அளவை நல்லா ஏத்தி கொடுக்கும். கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப முருங்கைக்கீரை எல்லாம் காய வைக்கிறதுக்கு, தூசி எல்லாம் படாம காய வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, நல்ல காத்தோட்டமா அழுகி போகாம இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து கவர் வாங்கியாச்சு. இந்தப்பா இதில் அள்ளி போடுங்க பார்ப்போம். இந்த ஜிப்பு போட்டுருங்க. இந்த மாதிரி நல்ல நிழல்லையே இதை காய வைக்கலாம். எந்த தூசியும் படியாது. ரொம்ப நல்லா இருக்கும். காத்துலேயும் பறக்காது. என்ன பண்ணணும், இதை வந்து நல்லா ஒரு முருங்கைக்கீரை சூப்பு பொடி, முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி எல்லாமே நம்ம செய்வோம். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சுத்தமாக சுகாதாரமாக நம்ம செய்யறதுனால நம்மக்கிட்ட எல்லாமே எல்லா பொடிகளும் நல்லா இருக்கும். வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.